மக்களே, பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் உச்சகட்டமா போயிருச்சு. திவாகர், பிரவீன்ராஜ், இன்னொரு பக்கம் கானா வினோத், இவங்க 3 பேருக்கு இடையில நடக்கிற சண்டை தான். இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் அட்டாக்கா போயிட்டாரு. பிரவீனோட பொண்டாட்டியை இழுத்து பேசுறது, அது ரொம்ப ஒஸ்டா இருக்கு. அதான் சொன்னேன் இல்லையா, இவர் ஏதாவது ஒரு விமர்சனமோ ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டா அவர் ரொம்ப டீக்ரேட் பண்ற மாதிரி கீழே போட்டு புட் டவுன் பண்ற மாதிரி ஒரு ஃபேமிலி இழுத்து பேசுறதுலாம் டூ த ஒஸ்ட். நிறைய பேர் சொல்லியுமே அதை கேட்காம திரும்ப திரும்ப பேசி கொண்டிருக்கிறார் வாட்டர் மெலான் ஸ்டார் ஆகிய திவாகர் அவர்கள். எதுக்கு இவர் இப்ப தெரியுதா? 2 வாரமா அவர் வந்து எல்லாத்தையுமே அன்வான்டா இருக்குங்க. நிறைய விஷயங்கள் அவர் பண்றது டோட்டலா அது ஒரு ஃபன்னா எடுத்துட்டு போகலாம். அவங்களும் கலாய்க்கிறாங்க, இவங்களும் கலாய்க்கிறாங்க அப்படின்றத எடுத்துட்டு போகாம நான் அப்படி பேசினா நான் பர்சனலாக அட்டாக் தான் பண்ணுவேன், பர்சனலாக பேச தான் செய்வேன்ற மாதிரி பண்ணுறதுலாம் பார்க்கும்போது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இது என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் கார்டன் ஏரியாலேயே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அப்பயே ஆரம்பிக்குது. கானா வினோத்துக்கும் இவருக்கும் திவாகருக்கும் எப்படி பண்ணிவாயி அப்படின்ற மாதிரி, டே காக்கா காக்கா வினோத் அப்படின்ற மாதிரி இப்படி ஆரம்பிக்குது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2 பேருமே மாத்தி மாத்தி பண்ணிக்கிறாங்க. 2 பேர் மேலேயும் தப்பு. இதுல இவரு ரைட்டு இவரு தப்புலாம் சொல்ல முடியாது. 2 பேர் மேலேயும் தப்பு. அப்ப பிக் பாஸ் என்ன சொல்றாரு, எல்லாம் வந்து நீங்க உள்ள போங்க, வெளியே வந்து ஒரு வேலை நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போக சொல்றாங்க. உள்ள வந்து அங்க பிக் பாஸ் பெட்ரூம்ல பாட்டு பாடிக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப வந்து கரடி கரடி மாமா கரடி மாமா அப்படின்ற பாட்டு பாடுறாரு, இவரும் திரும்ப கலாய்க்கிறாருன்ற மாதிரி மாத்தி மாத்தி இந்த ஒரு கான்ஃபிளிக்ட் அப்படியே உருவாகிட்டே இருக்குது. ஸோ இவர் பாட்டு பாட கூட பிரவீன் சிரிக்கும் போது இவர் காண்டாயிட்டு திரும்ப திரும்ப இவர் அட்டாக் பண்றாரு. இப்படியே நடந்துட்டு இருக்கா. இப்படி நடந்து முடியுது. முடிச்சிட்டதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் திவாகர் அங்க இருந்து சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூமுக்கு வராரு. வந்து அங்க உட்காந்துட்டு இந்த மாதிரி கானா வினோத் இவரெல்லாம் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க, இது பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. யாருக்கிட்ட? பிரஜன் சாண்ட்ரா கலையரசன் கிட்ட இப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. ஓகே, ஒரு பாயிண்ட்ல ஏன்னா கொஞ்சம் சைலண்டா விட்டுருங்கண்ணே, இது கேம் முடிஞ்சு போச்சு, இப்போ ஏன்னா பண்ணீங்க, அவரும் கேம்ல இல்லை நீங்களும் கேம்ல இல்லைன்ற மாதிரி அட்வைஸ் பண்றாரு பிரஜன். விட்டுட்டு போங்க, ஃப்ரீயா விடுங்க, எதுக்கு இப்பெல்லாம் ரியாக்ட் பண்றீங்க, ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, ஃப்ரீ 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 அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் அதுவுமே கேட்கல. இல்லப்பா, அதாவது சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க, அதனாலதான் நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஆரம்பிக்கிறார். ஸோ வாட்டர் மிலானா அவங்க சொல்றதை கேட்கணும், ஆனா கேட்க மாட்டேங்கிறார். அந்த இடத்துல அப்படியே இருக்காரா. அடுத்து என்ன பண்றாரு, இப்படி பேசிட்டு இருக்காரா, அங்க சூப்பர் டெலிவிஸ்ல பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா என்ன பண்றாரு, கானா வினோத் இஞ்சி எடுத்துட்டு வர்றாரு. இஞ்சி எடுத்துட்டு வந்து, என்ன ஏன் சாப்பிடுயா, சாப்பிடு பண்ணிவாய் சாப்பிடு, இதை சாப்பிடு, சாப்பாடு செய்யறதுக்குலாம் லேட் ஆகும், சாப்பிடு சாப்பிடுன்ற மாதிரி யாரு கானா வினோத் ஃபர்ஸ்ட் வந்து பேசுறாரு இங்க திவாகரன். உடனே திவாகர் என்ன சொல்றாரு, காக்கா வினோத் டே காக்கா வினோத் டே காக்கா வினோத் அப்படின்ற மாதிரி திவாகர் திரும்ப அட்டாக் பண்றாரு. இப்படி அட்டாக் பண்ணவானே வினோத் வெளியே போனார்ல, வினோத் வெளியே போயிட்டு பிரவீனும் சேர்ந்து உள்ள வராரு. குரங்கு வேணுமாமா பிடிச்சு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த ப்ரோமோல வந்துச்சுல, அந்த பாட்டு அங்க வருது. ஓகே, எப்படி அந்த பாட்டு அங்க வருது, இப்படி அங்க ஒரு விஷயத்த பண்றாங்க. உடனே கானா இவர் என்ன பண்ணிட்டாரு, யாரு வாட்டர் மிலானு, உன் பொண்டாட்டி எப்படி அவனை கல்யாணம் பண்ணா, எப்படி உன் பொண்டாட்டி உன் மூஞ்சில எப்படி இந்த மூஞ்ச எப்படி உன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணா, உன் மூஞ்சா இது அப்படின்ற மாதிரி பேசுறாரு. சூனியம் சூனியம் ஜண்டா மந்திரம் போடுறவன், சூனியக்காரன் ஜண்டா மந்திரம்ன்ற மாதிரி இப்படி பேசுறாரு. ஓகே, இப்படி பேசிட்டு ஒரு பக்கம் அங்க 2 பேரும் அங்க யாரு பிரவீன்ராஜுக்கும் திவாகருக்கும் அப்படியே க்ளோஸ் அப்ல சில சம்பவங்கள்லாம் நடக்கும். அப்படி நடந்துட்டு போயிடுவாங்க. அப்படி க்ளோஸ் அப்லாம் நடந்துட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போனதுக்கு அப்புறம் திவ்யா உள்ள வரும்போது அங்க வருவார் கரெக்டா யாரு, பிரவீன்ராஜ். வந்தவொடனே திவ்யா பர்மா போறேன், உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உடனே இல்லை, எனக்கு வந்து பொம்மை வேணும், பர்மா போனேன்னா பொம்மை 2 வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2ஆ? இல்லை 1 தான் இருக்கும், ஆனா பேட்டரி போயிடுச்சுன்னா ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த பேட்டரி முதுகுல போடணும், முதுகுல போட்டாதான் அந்த பேட்டரி ஒர்க் ஆகும், அந்த பொம்மை வந்து நடிப்பு அரக்கன்ற மாதிரி சொல்லுன்ற மாதிரி கானா வினோத் சொன்னாரு. சொன்ன உடனே ஏய் இங்க என்ன ஃபன் பண்றீங்களான்ற மாதிரி திவ்யா போயிடுறாங்க. உடனே உள்ள பெட்ரூம்ல படுத்துட்டு இருந்த யாரு திவாகர் எழுந்து டே காக்கா அப்படின்ற மாதிரி போயிட்டு டைரக்டா வந்து பேச ஆரம்பிக்கிறார். அதுல நிறைய விஷயங்கள் மியூட்ல போகுது. திவாகர் பேசினது அனைத்துமே அது காக்கான்றது கேக்குது, நடுவுல ஒரு வார்த்தை வருது மியூட், காக்கா கேக்குது, நடுவுல ஒரு வார்த்தை மியூட், இப்படி நிறைய வார்த்தைகள் பேசுறாரு. ஓகே ஓகே, இப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது அங்க கெமியோ யாரோ ஒருத்தர், நல்ல எண்ணங்கள் இப்பதான் இருக்கும், எண்ணங்கள் நம்ம உள்ள என்ன இருக்கோ அதெல்லாம் தான் வெளியே வரும், இப்பெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்றாங்க. பிரவீனும் பேசிட்டு இருக்காரு. ஓகே, டே கேவலமானவனே, டே கேவலம், சந்தேக புத்தி, ஒய்ஃபும் கூட இருப்பதே ரொம்ப எப்பறம் அவன் ஒய்ஃபே சந்தேகப்பட்டவன் தான்றா நீ, ஒய்ஃபே இந்த மாதிரி யோசிச்சவன் தானே நீ, பிராணிடா நீ, சந்தேக பிராணி ரொம்ப அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை இழுத்து ரொம்ப டீக்ரேடா பேசுறாரு. ஓகே,
கொஞ்சம் கருணை தாங்கன்ற மாதிரி அந்த டைலாக்குமே இவர் பேசுறாரு. உடனே இது வந்து பர்சனலா போகுதுன்னு தெரிஞ்ச உடனே சபரி வந்துட்டான், விக்ரம் ஓப்பனா சொல்லிட்டான், இப்படிலாம் தப்பு திவாகரே, இந்த மாதிரி பர்சனலா பேசக்கூடாது, ரொம்ப தப்பு திவாகரே, இதெல்லாம் பண்ணாதீங்கன்ட்டு. நான் பர்சனலா பேசுவேன், அவன் என்ன பர்சனலா சொன்னா நான் பர்சனலா பேசுவேன். உடனே நான் பேசுவான்னு இவர் பேச, உடனே நானும் பேசுவேன்ற மாதிரி மாத்தி போகுது. விக்ரம் ஒழுங்கான், இது வந்து எங்களுக்கு பாக்குறதுக்கே அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, எங்களால இது ஒத்துக்க முடியாது, நீங்க இப்படி பண்றதெல்லாம் சரியே கிடையாதுன்ற மாதிரி விக்ரம் பேசுறான். எப்படி இட் வாஸ் நாட் கம்ஃபர்டபுள் ஃபார் அஸ், இங்க சுத்தி இருக்கவங்களுக்கு எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல நீங்க பேசுறதுலாம், இதெல்லாம் ரொம்ப தப்புங்கன்ற மாதிரி விக்ரம் வான் பண்ணிட்டு போயிடுறான். ஓகே, அடுத்து 2 பேருமே உள்ள போயாச்சு. எப்படி உள்ள போயாச்சு. அப்ப வந்து கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்க பிரவீன் வந்து ஆதிரை கேட்கறாங்க. எப்படி ஆதிரை கேட்கறாங்க. ஓகே, ஆதிரை கேட்கும்போது சில விஷயங்கள், ஆர்டிஸ்ட் தானே, இங்க இருக்கிற ஏரியால ஆர்டிஸ்ட் தானே, என் ஒய்ஃபை பத்தி பேசுறாரு, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல, இதெல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிது. அங்க கலையெல்லாம் கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்க கலையெல்லாம் கூப்பிட்டு போயிடுறாங்க. அது பர்சனல் அட்டாக் இந்த மாதிரிலாம் போயிருது. கலையெல்லாம் கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கேட்கறான், நான் வந்து இதுக்கு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த வீடு வந்து ஒரு சமமான வீடு தான், இங்க ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்கு, அவர் 4-5 படம் நடிச்ச மாதிரி பேசுறாரு, இவங்க எல்லாம் படம் நடிக்காத மாதிரி ட்ரீட் பண்றாரு, இப்பதான் துஷார்லாம் வந்திருக்கான், இங்க ஒரு ஈக்குவாலிட்டி இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து இதை பத்தி பேசுறதுலாம் ரொம்ப தவறு இல்லை ஆதிரை அப்படின்ற மாதிரி ஆதிரை கேட்டதுக்கு பிரவீன் ராஜ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான், நான் சொல்றதுக்கான காரணம் இதுதான், பேசுறதுக்கான காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி. உடனே திவாகர் என்ன பண்ணிட்டாரு, உள்ள இருந்து சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து, டேய் தைரியமான ஆம்பளை தான்றா நீ, ஆம்பளை இருந்தா இப்ப சொல்றா, இப்ப பேசுறா, டேய் இப்ப பேசுறா, நீ மூஞ்சிக்கு நேரா பேசுறா அப்படின்ற மாதிரி பேசுறாரு. உடனே நான் பெரிய படம் சைன் பண்ணியிருக்கேன்டா, டேய் சைன் பண்ணியிருக்கேன், ஓகே நீ என்ன ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி தெனாவட்டா திவாகர் பேசுறாரு. சரி வாய்ப்பு கொடுங்கள் ஐயா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கும்போது, இங்க பர்சனலா போகாதீங்க அப்படின்றத கெமியும் ஆன் பண்றாங்க, ஆதிரை அமித் எல்லாமே இங்க பர்சனலா பேசக்கூடாதுங்க, ரொம்ப தப்புங்கன்ற மாதிரி கெமி எல்லாருமே கேட்கறாங்க. இன்னாரு அதையும் கேட்கறாங்க, பர்சனலா போகக்கூடாது அப்படின்னு. இல்ல உருவகேலின்னு சொன்னாரு, அது உருவகேலி பண்ணாங்க, நீங்க பர்சனலா போவீங்களா, அதுவும் தப்பு தான், நீங்க பர்சனலா போவீங்க, அப்ப நான் உங்க பர்சனலா பேசினா உங்களுக்கு எப்படி ஓகேவா திவாகர், பேசலாமா, ஓகேவா, நீ பேசினா நான் உன்னையும் பர்சனலா பேசுவேன்ற மாதிரி பேசுறாரு. ரொம்ப தப்பா போகுது. அங்க எல்லாரும் எச்சரிக்கிறாங்க, கேட்கல. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீங்க போங்கன்னு அமுச்சு விட்டோன்னே வினோத் என்ன பண்ணிட்டாரு, ஏதாவது கயிறு இருக்காப்பா இங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வினோத் கேட்ட உடனே டேய் கையில இருப்பது எனக்கு வெட்டுக்காயம் இருக்குதே, இதெல்லாம் இருக்குதே, கம்முன்னு இருந்துரு வினோத்ன்ற மாதிரி பேசுறாரு. ஸோ எல்லாருமே ஓவர் த போட். ஒரு பக்கம் இவர் வந்து உருவகேலி பண்ணதே தப்பு, அதுல வந்து திவாகரை சீண்டாம அவர் போயிட்டார்ல, அவங்கள சீண்டாம இருந்திருக்கணும் இவங்க 2 பேர், இவங்க வாலண்டரியா போய் சீண்டாங்க, அவரும் திரும்ப அட்டாக் பண்ணாரு. அட்டாக் பண்ணதுல 2 பேரும் மாத்தி அட்டாக் பண்றது ஓகே, ஆனா அட்டாக் பண்றன்ற பேர்ல பர்சனலா போயிட்டு ஒய்ஃபை புடிச்சு இழுக்கிறது, நீ என்னத்த கிழிச்சன்ற மாதிரி பேசுறது, உனக்குலாம் ஒண்ணுமே கிடையாதுன்ற மாதிரி ரொம்ப டீக்ரேட் பண்ற மாதிரி பேசுறது திவாகரோட எண்ணம். அவர் வீட்டுக்கு வெளியும் அப்படிதான், வீட்டுக்குள்ளேயும் அப்படிதான். அதை ஏத்துக்கவே முடியாத வார்த்தைகளும் சரி, அவர் பேசுவதும் சரி, ரொம்ப ரொம்ப தவறா இருக்கு, நாட் அக்செப்டபிள். இது கண்டிக்க வேண்டிய விஷயம். இன்னொரு பக்கம் இவங்களும் அவர் அப்படிதான் பேசுறாருன்னு அப்புறம் விட்டுட்டு இருக்கணும், அது பக்கமே போயிருக்கூடாது. இப்போ ஒரு முடிவு எடுத்தாங்க நாங்க போலன்ட்டு, அதை முன்னாடியே நீங்க எடுத்துருக்கணும். இதுல மாத்தி பேசுறதுலாம் ரொம்ப கேவலமா இருக்குங்க, உண்மையை சொல்லணும்னா அந்த ஃபைட் எல்லாம் பாக்குறது. ஸோ ஒஸ்ட் டு த கோரா இருக்கு. இப்போ எல்லாரையும் லிவிங் ஏரியா கூப்பிட்டு அந்த டாஸ்க்கை வந்து நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். 4 டீமா பிரிக்க சொன்னார் பிக் பாஸ். இதுதான் இப்போ தற்போதைய லைவில் நடந்து கொண்டு இருக்கும் சம்பவம். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.